So hey guys, how are you all? I hope you guys are staying on and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see for the no contact kind of a situation. So for the no contact kind of a people, ஏன் உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஷோ பண்ண மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களா போய் அப்ரோச் பண்ணா கூட இல்ல நீங்களா போய் ஏதாவது பேசினா கூட அவங்க சைட்ல வந்து நீங்க வந்து ரிஜெக்ஷன்ஸ் தான் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா சோ அது எதனால அப்படின்ற பத்தி பார்க்கலாம். சோ ஏன் உங்க பர்சன் வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஏன் அவங்களுக்கு உங்க மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன் அவங்க விலகி போறாங்க அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீடைல் பிரச்சனை பார்க்கலாம். So let's start the reading now. வந்து பாஸ்ட்ல கண்டிப்பா வந்து ஹர்ட் ஆயிருக்க தான் செஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கும் உங்க மேல சர்டன் எப்படி சொல்றதுன்னா லைக் அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கும். த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன், த மேக்னெட்டிக் புல் அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் when comes to the point இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்மே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டா தான் இருந்திருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்திருக்கும். அந்த பர்சனுக்கும் உங்க மேல வந்து நீங்க எவ்வளவு உங்க மேல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் சேம் அதே ஈக்குவல் அளவுக்கு அவங்களுக்குமே உங்க மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா இருந்திருக்கும். இட்ஸ் நாட் லைக் இது வந்து ஒன் சைடு மாதிரி எனக்கு தெரியல. சோ நீங்களா தான் எஃபர்ட் போடுறீங்க, அந்த பர்சன் இது வரைக்கும் எஃபர்ட் போட்டதே இல்ல அந்த பர்சனுக்கு உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த பர்சனுக்கு பாஸ்ட்ல உங்க மேல எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்திருக்கு. பாஸ்ட்ல when comes to the point நம்ம எல்லாமே வந்து பாக்குறப்ப it is be like okay only here, okay. பட் த திங் ஹியர் இஸ் இவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு கண்டிப்பா ஒரு சில ஹேட் வந்து இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன்னா இங்க ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்து தெரியுது. ஓகே, அவங்க பர்சன் எண்டப் ஆன ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்ற பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். இவங்களுக்கும் ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு சில விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அவங்க ரொம்ப வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க கண்டிப்பா. அண்ட் அவங்களுமே வந்து ஒரு விதத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் அவங்க ஒரு சில டிசிஷன் எடுத்துட்டு அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிருக்காங்க. சோ மேக்ஸிமம் இந்த பர்சன் வந்து மூவ் ஆன் ஆன மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்ற ரீசன்வே நான் வந்து சொல்றேன். மேபி இப்ப அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷோ அப் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் த திங் ஹியர் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டீப் இன்சைடு ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹர்ட் ஆயிருக்கு தான் வந்து செஞ்சிருக்கு. ஹர்ட் ஆகாமலாம் இல்லை, ஓகேங்களா. அவங்க ஆனா அதை வந்து வெளிப்படுத்துறதுனாலுமே அவங்க வந்து அவங்க லைஃபுக்கு ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு சில டிசிஷன் நம்ம வந்து எடுக்கலாம், நம்மளோட லைஃப்ல நம்ம அடுத்து என்ன நம்ம வந்து செய்யணுமோ அதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து பர்சனலா அந்த ஒரு செல்ஃப் ஹீலிங் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க அதை பத்தி எதுவுமே உங்களுக்கு அதை பத்தின ஐடியாஸ் எதுவுமே இருந்திருக்காது, அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. சோ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா லைக் இந்த பர்சன் வந்து சடனா மூவ் ஆன் ஆயிட்டாங்களோ இல்ல இந்த பர்சன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவங்க வந்து ஃபேக்கா பழகிருக்காங்க, ஃபேக்கா இருந்திருக்காங்க, இல்ல இந்த பர்சனுக்கு வந்து எப்படி இந்த பர்சனுக்கு என்ன பத்தின தாட்ஸ் வந்து இல்லாம இருந்திருக்கும், நான் இவ்வளவு தூரம் இந்த பர்சனை பத்தி திங்க் பண்றேன் பட் ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து தாட் இல்லை அப்படின்ற மாதிரி கூட நீங்க நிறைய உங்களுக்குள்ள நிறைய ஒரு சில அந்த ஒரு இன்னர் பேட்டில் அண்ட் அந்த ஒரு இன்னர் குவெஸ்சன்ஸ் வந்து அதிகமா இருந்திருக்கும், அந்த ஒரு ஷேடோ சைட் மாதிரி, ஓகேங்களா. சோ உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு குவெஸ்சன்ஸ் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு டே பை டே. when comes to this personோட சைட்ல வந்து பாக்குறப்ப இவங்க அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறனால ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட பர்சன் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஃபார் ஒன் சைட் ஆஃப் த பீப்புள் வந்து பாக்குறப்ப அவங்க அதர் பர்சன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டு பேருமே ஒரு மேரேஜ் ஏஜ்ல நீங்க வந்து இருந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க வேற ஏதாவது ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவங்க வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. வேறல்ஸ் நீங்க அவங்க கூட வந்து எண்ட் அப் ஆனும் நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க. பட் ஆல் ஆஃப் த சடன் அந்த பர்சன் வந்துட்டு லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ கண்ண மூடி அந்த பர்சன் அந்த ப்ரொபோசல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அண்ட் ஃபார் த செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் அகைன் நீங்க வந்து பாக்குறப்ப இந்த பர்சன் வந்து அவங்களோட கரியர்ல மெயினா வந்து ஃபோக்கஸ்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களோட கரியர்ல வந்து லைக் அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஷைன் ஆகணும், அதுல க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் எஃபோர்ட் அதுல போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ஃபுல் எஃபோர்ட்டுமே அவங்க வந்து போட தான் செய்யறாங்க. சம் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் விஷயமே தான் நான் வந்து பாக்குறேன் உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்போ. பட் என்னதான் ஒரு சில பர்சன் வந்து லைக் எப்படி சொல்றது அந்த ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃப்ல, ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஓகே இந்த பெயின்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்மள வேற ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். நம்மளோட விஷயத்த வந்து ஓகே இந்த பெயின்ல இருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வேற ஒரு பாத்வே நம்ம சூஸ் பண்றோம், வேற ஒரு பாத்வே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அப்படிங்கிறப்போ என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகதான் செய்யும். ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து ஃபீல் பண்ணதான் செய்வோம். என்னடா நம்மளோட லைஃப் இப்படியே போயிட்டே இருக்கு, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், திருப்பி அகைன் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி நமக்குள்ள வரதான் செய்யும். அகைன் அந்த ஒரு கொஸ்டின்ஸ் நமக்குள்ள கேட்கதான் செய்வோம். நமக்குள்ள அந்த ஒரு சேட்னஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். அது மாதிரிதான் சோ நீங்க எப்பெல்லாம் இந்த பர்சனை பத்தி திங்க் பண்றீங்களோ இந்த பர்சனை நினைச்சு உங்களுக்குள்ள அந்த ஒரு இன்னர் பேட்டில் இருக்கு இல்லையா, அன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்க வந்து கேட்டுக்கிறீங்க ஏன் 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 அப்படின்ற மாதிரி when comes to this relationship and as well as இந்த பர்சனுமே நம்ம பேஸ் பண்ணி பாக்குறப்போ
அதே தாட் தான் அந்த பர்சனுமே அவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு சில கொஸ்டின்ஸ்ல தான் அவங்களுமே வந்து போறாங்க. ஸோ அவங்களுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து பாக்குறப்ப வந்து என்ன அப்படின்னா லைக் அகைன் அந்த ஒரு என்சைட்டினஸ் அவங்களுக்குமே தான் வருது. இட் இஸ் நாட் லைக் த என்சைட்டி வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. அவங்களும் ஒரு கட்டத்துல இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட ஸ்டில் அவங்க வந்து என்ன அப்படின்னா லைக் ஒரு பாயிண்ட்ல அவங்களும் பிரேக் ஆக தான் செய்றாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கும் அந்த ஒரு வேதனை இருக்க தான் செய்யுது. ஒரு பாயிண்ட்ல அவங்களும் என்னன்னா ஒரு மாதிரி ஸ்டக்கா தான் வந்து ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நம்மளோட லைஃப் இப்படி இருக்கே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி தான். சோ இங்க வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு எப்படி சொல்றது, the pain is there. It is not like கம்ப்ளீட்டா நீங்களுமே வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல, கம்ப்ளீட்டா உங்க பர்சனுமே வந்து இங்க வந்து ஹீல் ஆகல. ஓகேங்களா? சோ ரெண்டு பேருமே தான் இங்க வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதனால என்னவோ இந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் இன்னுமே உங்க பர்சன் வந்து எடுக்கல. when comes to இப்ப அவங்க வந்து வேற ஒரு அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா தென் அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் வரப்போறது கிடையாது. டெஃபினட்டா அவங்க வந்து இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் காட்டாம அவாய்ட் பண்ற மாதிரி தான் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. when comes to the other people லைக் உங்க பர்சன் வந்து லைக் ஒரு கரியர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, கரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா தென் இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயமே தான் நான் வந்து பாக்குறேன். அதையுமே நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். சோ when comes to உங்களோட பர்சன் லைக் கரியர்ல அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ சோ அந்த கரியர்லயுமே அவங்க வந்து நிறைய அவங்களோட எஃபர்ட் வந்து போடுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் ஒரு சில பெயின் இருக்க தான் செய்யுது. அகெயின் அவங்களும் ஒரு சில என்சைட்டி டிப்ரெஷன் தான் போறாங்க. அகெயின் அவங்களுக்கும் ஒரு சில ஓவர் திங்கிங் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? சோ ஓவர் திங்கிங் இஸ் பி லைக் வெரி ஹெவியர். அண்ட் சில பேருக்கு உங்களோட பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு சிங்கிள் எப்படி சொல்றதா லைக் ஒரு சிங்கிள் பேரண்டோட சைல்டா இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருந்திருக்கும், அப்பா இருந்திருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி சில பேருக்கு ஃபார் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு எனக்கு அப்படி தெரியுது அப்படின்னால நான் உங்களுக்கு சொல்றேன். ரெசனேட் ஆகுது அப்படின்னா இந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகல அப்படின்னா விட்டுடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் அகைன் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்றனால மல்டிபிள் எனர்ஜிஸ் இங்க இருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து சொல்றேன். ஃபார் சம் செட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி கேசஸாகவும் இருக்கலாம். சோ அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து அவங்க தான் கம்ப்ளீட்டா வந்து டேக் கேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்மே தான் ஒன் செக்மெண்ட்ல வந்து நம்ம டயர்ட் ஆகும். ஓகே, எவ்ரி டைம் நம்ம வந்து பாசிட்டிவா இருப்போம்னு சொல்ல முடியாது. எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொண்டு போவோம்னு சொல்ல முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் சடனா நம்மளுக்கு வந்து பிரேக் ஆக தான் செய்யும். பிகாஸ் we are a human, right? we are a human. சோ நம்மளுக்கு நிறைய ஒரு சில எமோஷன்ஸ் ஃபிளக்சுவேட் ஆக தான் செய்யும். சம்டைம்ஸ் நம்ம ஹாப்பியா இருப்போம், சம்டைம்ஸ் நம்ம வந்து சேடா இருப்போம், சம்டைம்ஸ் நமக்கு ஓகேவா இருக்க மாதிரி தோணும், சம்டைம்ஸ் நமக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி ஒரு கேட்டிக் ஒரு சில ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல கிரியேட் பண்ற மாதிரி தான் தோணும். சோ அதே தான் இங்க உங்க பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப அந்த ஒரு மூட் பிளக்சுவேஷன் இருக்கு. சோ அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் வந்து டஃபா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஃபார் த செகண்ட் கேட்டகரி கைண்ட் ஆஃப் பீப்புள், அந்த கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அவங்க ஏதாவது வந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி அவங்களோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்டோரிஸ்ல அவங்க போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், அவங்க ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி அவங்க காமிச்சுக்கிட்டாலும் சரி. பட் டீப் இன்சைட் வந்து பாக்குறப்ப அவங்க வந்து என்ன ஒரு சில ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு கட்டத்துல வந்து ஜோன் அவுட் ஆக தான் செய்யறாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சில ப்ராப்ளம் அவங்களுக்கும் வந்து மனசுல வாட்டிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதனாலதான் இந்த பர்சன் வந்து ஒரு தெளிவான டிசிஷன் இன்னமும் எடுக்காம இருக்காங்க. அண்ட் சொல்ல இந்த கனெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணியும் அவங்களால இப்போதைக்கு அகைன் ஒரு சைலண்ட் கேம் தான் இங்க வந்து இருக்கு. அகைன் இவங்களாலையும் ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியல. அதுக்குரிய பவர் அவங்களுக்கு இல்ல, அதுக்குரிய அந்த அந்த ஒரு ஸ்டெமின், அந்த பவர், அந்த பூஸ்ட் அவங்களோட பாடியில அந்த எனர்ஜி இல்ல. அவங்க கம்ப்ளீட்டா வந்து ட்ரெயினா தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ சோ அவங்க ஒரு சில பிரேக் இதே லிட்டில் பிட் அந்த ஒரு பிரேக் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அகைன் அவங்க வந்து ஒரு சில சர்டைன் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க காட்டாம அவங்க வந்து உங்களை சிம்பிளா வந்து அவாய்ட் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. பட் அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் லைக் ஒரு பர்சன் வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டா வந்து லைக் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னாலுமே பட் பர்டிகுலர் பிக்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட ஒரு தீம்னு ஒண்ணு இருக்கு. சோ என்ன பர்டிகுலர் ரீசன், என்ன காரணம், ஆக்சுவலா என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற வந்து பாக்குறப்ப சோ அவங்களோட ஓன் ஃபேமிலிலேயே நிறைய ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு, அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்லயும் நிறைய ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ அதுல அந்த பர்சனோட மனநிலைமை ஆல்ரெடி சரியில்லை. அப்படிங்கிறப்போ அந்த பர்சன் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்க முடியும், அந்த பர்சன் உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா அவங்களோட லைஃப்லயே அந்த சந்தோஷம் இல்லை. அப்படிங்கிறப்போ தென் ஹவு தே கேன் கிவ் யூ த ஹாப்பினஸ்?
பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஹாப்பியா இருந்தா தான் என்னோட ஹாப்பினஸ் நான் மத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும். நான் சோகமா இருக்கேன்னா என்னோட சோகத்தை தான் நான் மத்தவங்ககிட்ட வெளிக்காட்ட முடியும். அதே சிச்சுவேஷன் தான் அவங்க பர்சனுமே. ஸோ இட் இஸ் பி லைக் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு அவங்களோட மைண்ட் டவுனா இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களால எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. அவங்க எப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவா மாறுறாங்களோ, அவங்க சைட்ல இருந்து எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா அவங்களுக்கு தெரியுதோ, அவங்க எப்ப அவங்களோட லெவல் வந்து லைக் அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல அவங்க கொண்டு வராங்களோ அப்பதான் அவங்களால ஒரு சில டிசிஷன் அவங்க லைஃபுக்கும் அவங்களால எடுக்க முடியும். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க வந்து எடுக்க முடியும். அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்க. இட்ஸ் ஓகே. இட் இஸ் பி லைக் அ காமன். அகைன் இட் இஸ் பி லைக் அ காமன். இது எல்லாரோட லைஃப்லயும் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். எல்லாரோட லைஃப்லயும் இது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். ஈவன் தோ சில பேருக்கு வந்து உங்க பர்சன் என்ன லைஃப் ஸ்டைல் கோ த்ரூ ஆயிட்டு இருக்காங்களோ அதே லைஃப் ஸ்டைல் நீங்களுமே வந்து கோ த்ரூ ஆயிட்டு இருந்திருப்பீங்க. சம் கேசஸ்ல நீங்களுமே அதை கோ த்ரூ ஆயிட்டு இருப்பீங்க. ஏன்னா இட் இஸ் பி லைக் காமன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். So like I wish and I pray like உங்களோட பர்சனா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், you guys need to be like more powerful. You guys need to be like more positive. So நீங்களுமே உங்க பர்சனுக்காக ப்ரே பண்ணுங்க. And definitely I will also pray for you both. Okay, so you guys need to be first of all very like grounded, stable, grounded and very positive and as well as very strengthened. ஓகேங்களா, உங்களோட எனர்ஜிஸை நீங்க ரொம்ப வந்து strengthen பண்ணணும். That is important for both of you. The grounding energy is be like very important here. Okay, so focus on this thing like the self love, self feeling அந்த விஷயத்தை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த பர்சன்ட் ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா then that is not possible. Even though இந்த பர்சனுக்கு உங்களை பத்தின தாட்ஸ் இருந்தாலும் சரி, even though இந்த பர்சன் உங்களை பத்தி மிஸ் பண்ணாலும் சரி, அந்த ஓல்டு டேஸ் அவங்க வந்து ரிமெம்பர் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மெசேஜ் பண்றப்போ சடனா அந்த பர்சனுக்கு அப்படியாவது உங்களை பத்தின ஒரு தாட் வரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பத்தின தாட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு. அவங்களால எதுவும் இந்த சிச்சுவேஷன் அவங்களால எதுவும் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவங்களோட லைஃபை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி அதை தவிர்த்து அவுட் ஆஃப் பாக்ஸ் அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியல. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங். ஸோ யூ நீட் டு பி கிவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு தம். நம்மளுக்கு ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு பர்சன் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. Let it leave to the God and let God decide something good for both of you. Okay, so these are things I can see in your reading, guys. Like I hope கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 family. So guys, like again உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி வந்து கொடுங்க. இது போல மல்டிபிள் கிரியேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரரிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் guys, உங்களுக்கு like any kind of a personal readings or any kind of a ritual prayers and as well as for the crystals எதுனாலுமே சரி நீங்க you can reach out either my WhatsApp also on my Instagram. both the detail வந்து பாத்தீங்க அப்படின்னா highlight பண்ணி கமெண்ட்ல நான் கொடுத்திருப்பேன். and as well as இந்த வீடியோலமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். you can check with it. Okay, so see you guys next time and that of you all take care, be positive, stay positive. Bye bye.